ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்க எண்ணெய் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ சின்ன குழந்தைங்க பெரியவர் வரைக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை முடி கொட்டுறது தான். அது நம்ம வீட்லேயே எண்ணெயை ரெடி பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் இதுதான்: மருதாணி, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கருசீரகம், கொய்யா இலை, துளசி இலை இலையும் நம்ம நல்லா தண்ணியில் அலசி நிழல்லையே காய வச்சிடணும். துளசி இலை போகிறதால கோல்டாகவும் இருக்கும். செம்பருத்தி இலை முடி ஷைனிங்காகவும் கருமையாக வளர வைக்கும். கருவேப்பிலை முடிக்கு அடர்த்தியாக வளர வைக்கும். கரிசலாங்கண்ணி முடியை அப்படியே கொட்டாமல் நல்லா பார்த்துக்கும். இந்த கொய்யா இலை எல்லாம் முடி நம்ம எண்ணெயில் போட்டு காசி அந்த எண்ணெயை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா முடி கொட்டுறது நிற்கும். வெள்ளை முடி வரவே வராது. வேர்க்காலில் வெடி போடலாம், அதெல்லாம் வரவே வராது. எல்லாம் நேச்சுரல் பொருள் தான். அதனால் இந்த பொருள்லாம் வச்சு எண்ணெய் காசி யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து நம்ம வாரினோம்னா ஒரு முடி கூட கொட்டாது. வெள்ளை முடி வரவே வராது. நிறைய பேருக்கு வெள்ளை முடி கிரே ஹேர்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே மாறிடும். இந்த மாதிரி எண்ணெய் காசி நம்ம தடவிட்டே வந்தோம்னா கற்றாழை ஜெல்லு ஏர் பேக் போட்டுக்கலாம். வெந்தயம் ஏர் பேக் போடலாம். வாரத்தில் 2 நாள் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அரைச்சி அதுவும் ஏர் பேக் போடலாம். இதெல்லாம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சமாக சரியாயிடும். இந்த இலையெல்லாம் போட்டு நம்ம நேச்சுரல் பொருள் போட்டு எண்ணெய் காசத்தால் முடி கொட்டுறது அப்படியே கொஞ்சமாக நின்றுடும். கொஞ்சமாக முடி வளரும். பாருங்கள், நல்லா ஸ்லோவாக வச்சு காசிட்டே வந்தோன்னா கலர் மாறிடும். கொஞ்சமாக கலர் மாறி க்ரீன் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் இறக்கி வடிகட்டி நம்ம